இப்போ 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலாளர் அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே வந்து மக்கள் வந்து அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, கல்லூரி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கணினி கிடையாது, தொழிற்சாலைகள் இயங்காது. எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. உணவு உற்பத்தி செய்கிற ஒரே வேலையை தான் செய்வாங்க. அவங்கவுங்க தேவைகள் அனைத்துமே அவங்கவுங்க தான் பூர்த்தி செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகள், அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசைகள் எல்லாமே அவங்கவுங்களே கட்டிப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவைகளை வந்து கடையில் போய் வாங்குறது. பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது. பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது இந்த மாதிரி வேலை. அங்கே போக்குவரத்து வாகனங்களே கிடையாது. போக்குவரத்து வாகனங்கள் சைக்கிளோ சரி, டூ வீலர், பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுற இந்த இதெல்லாம் கிடையாது. அதனால் எங்கே போனாலும் மக்கள் நடந்து தான் போவாங்க. வந்து செருப்பு கூட ஒரு கட்டம் வரைக்கும் இப்போ நாம் இந்த உலகத்துலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிற செருப்பு தான் நாம் பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து அந்த செருப்பும் ஒரு காலத்துக்கு அப்புறம் பிஞ்சு போயிடும், பயன்படாமல் போயிடும். அப்புறம் வெறுங்காலோடு தான் எல்லாருமே நடப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா வெறுங்காலோடு நடப்பாங்க. இன்னும் வேகமாக போகணும் அப்படின்னா ஓடுவாங்க. ஓடுகிற வழக்கம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற வழக்கமே இந்த தற்போது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடக்கிற வழக்கமே குறைஞ்சி போச்சு. எங்கே போனாலும் டூ வீலரில் போகிறோம், பைக்லேயோ கார்லேயோ எங்கே வேணாலும் போயிட்டுருக்குறோம். ஒரு பஸ்ஸில் இப்படி போகிற வழக்கம், நடக்கிற வழக்கம். ஒரு அதிகபட்சமாக ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போகிற வழக்கம் இங்கே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நம்ம நடந்து போவோம். ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருசக்கர வாகனங்கள், இருசக்கர மோட்டார் வாகனங்கள் எடுத்துகிட்டு தான் நம்ம போவோம். சும்மாலாம் நம்ம நடந்து போக மாட்டோம். அந்த அளவுக்கு ஏன் இப்போ வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடலாம். நடந்து போகிறதா இருந்தால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சீக்கிரமாக போயிடலாம். சரி, அதனால் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே வாகனங்கள் கிடையாது. அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நடந்து போவாங்க. சீக்கிரமாக போகணும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி தான் போவாங்க. வேறு வழியே இல்லை. சீக்கிரமாக போகணும், ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும், தோட்டத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா ஓடி போவாங்க. தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நடந்து வந்தால் அரை மணி நேரம் ஆகும், அல்லது அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஆகலாம், அதுவே 15 நிமிஷம் ஆகலாம். ஓடி போனால் 5 நிமிஷம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் மிச்சமாகும். அப்போ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் அவங்க ஓடுவாங்க. ஓடியே தீருவாங்க. ஓடுகிற வழக்கத்தை அவங்க கடைபிடிச்சே தீருவாங்க. அப்போ தான் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஓட முடிகிற வயதில் கண்டிப்பாக ஓடுவாங்க. அவங்களால ஒரு 70 வயசில் ஓட முடியும்னா ஓடுவாங்க. ஓட முடியாதுப்பா, இனிமேல் எனக்கு வயசாகி போச்சு, 90 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஓடாமல் இருப்பாங்களே தவிர, ஓடுவது என்பது நடப்பதை போன்று ஒரு வழக்கமாக மாறிவிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட சைக்கிள்லாம் அதிகமாக வராத காலத்தில் கூட மக்கள் ஓடினாங்களா, ஓடி போனாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் அர்த்தம். எங்கள் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா சின்னவங்க தான் ஓடி போயிருப்பாங்க. ஒரு கடைக்கு போக சொன்னால் ஓடுவாங்க சின்ன பசங்க. ஆனால் பெரியவர்கள் யாருமே ஓடாமல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓடி போகிற வழக்கமே வந்து எப்போவாது அபூர்வமாக ஓடுவாங்க. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை இருக்குல்ல, 2040 பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கையில் மக்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஓடுவாங்க. ஏன்னா நேரத்தோட முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் அவர்கள். இப்போ கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் வந்து நேரத்தோட முக்கியத்துவம் தெரிந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்க நடந்தே போனாங்க. எங்கே போனாலும் பெரியவர்கள், சின்னவங்க தான் ஏதாவது விளையாட்டாக ஓடி போவாங்களே தவிர, சின்ன வயசில் உள்ள பசங்க கடைக்கு போச்சுன்னா ஓடி போவாங்க. அதே நேரத்தில் வந்து ஓடி போயிருப்பாங்க. அது பெரியவங்கெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தோட்டத்துக்கு போனாலும் நடந்தே போயிட்டுருப்பாங்க. நடந்தே தான் போயிட்டுருப்பாங்க. தோட்டத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி நடந்தே தான் போவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்கள் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க புடவை கட்டுற அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால புடவை கட்டிட்டு வேகமாக நடக்கவும் முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். ஓடினா கீழே தான் விழுவாங்க. வேகமாக நடந்தால் கூட கீழே விழுந்துருவாங்க. அதனால் பெண்கள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்களும் ஓடலை. ஏன்னா வந்து கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு ஒரு நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்கள் பெரும்பாலானவங்க பீடி குடிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது, சாதி வெறி இருந்தது, ஒரு அறிவுபூர்வமாக எழுத்தறிவும் குறைவாக இருந்திருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழலை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நடக்க மட்டுமே செய்தார்கள். ஓடுறது கிடையாது. ஒரு தோட்டத்துக்கு போனால் ஓடுறது கிடையாது. அப்புறமா சைக்கிள் வந்தது, சைக்கிளில் போக ஆரம்பித்தாங்க. அது ஓடுகிற வழக்கத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் வந்து ஆப்பிரிக்காவில் இப்போவும் அந்த ஓடுகிற வழக்கம், எங்கே போனாலும் ஓடுகிற வழக்கம் அங்கே வந்து ஒரு நாட்டில் இருக்குது. மக்கள் வந்து ஒரு
ரொம்ப தொலை தூரத்துக்கு போகணுன்னா ஓடி போவாங்களாம். அந்த மாதிரி இப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை இருக்குல்ல, 2040 பிற வரப்போகிற வாழ்க்கையில் மக்கள் வந்து ஓடுவாங்க. ஓடுகிற வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஓடுகிற வழக்கம் உடம்புக்கு ஆரோக்கியம்னு நினச்சிட்டுலாம் கிடையாது, நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். சமைப்பாங்களா பச்சையாக சாப்பிடுவாங்கங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் சமைப்பாங்க, பச்சையாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க தான் உற்பத்தி பண்ணணும், அவங்க வீட்டை அவங்க தான் தூய்மை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ விளையாடணும், தினமும் விளையாடணும், ஆடணும், பாடணும், நீச்சல் குளிக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், போய் விவசாய நிலத்துக்கு போகணும், 3 மணி நேரம் வேலை செய்யணும், காதலிக்கணும், குடும்பத்தோடு நேரம் குழந்தையோடு நேரம் நண்பர்களோடு நேரம் செலவழிக்கணும். இப்படி நிறைய வேலைகள் அங்கே இருக்குது. யோகாசனம் பண்ணணும், நிறைய வேலைகள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய. அப்போ வந்து என்ன பண்ணணும், நேரத்தை மிச்சப்படுத்தணும். நேரத்தை மிச்சப்படுத்தாமல் இருந்தாங்கன்னாக்க தினம் விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்காது. இப்போ கடந்த காலம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா யாரும் பெரியவங்களாம் விளையாட மாட்டாங்க. ஒரே வேலை, இந்த வயல்வெளியில் போய் பொழுதன்னைக்கு விவசாயம் பார்ப்பாங்க. அது தவிர வேறு ஒன்றும் செயல்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 வரப்போகிற அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வயது வேறுபாடு பார்க்காமல் எல்லாருமே விளையாடுவாங்க. ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், வயது வேறுபாடு இல்லாமல் அனைவரும் தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க. அப்புறம் தினமும் ஆடல் பாடல். ஏன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழணும்ல, இதான் மகிழ்ச்சி. ஆடல் பாடல், கதைகள் சொல்கிறது, கதை பேசுகிறது, ஒற்றுமையாக காதலிப்பது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது, இப்படி வந்து நிறைய வேலைகளை தினசரி வாழ்க்கையில் செஞ்சாகணும். யோகாசனம் பண்ணணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். அப்போ நேரத்தை மிச்சப்படுத்தணுமா வேண்டாமா? தினமும் இந்த தோட்டத்துக்கு போகிறதுக்காக அவங்கவுங்க வயல்வெளிக்கு போகிறதுக்காக நடந்தே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே 1 மணி நேரம் அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நடந்தே போயிட்டு நடந்தே திரும்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதுலேயே 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எந்த வேலையும் ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். அப்போ தான் அவங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஏன்னா அங்கே வந்து வாகனங்கள் எதுவும் கிடையாது, மோட்டார் வாகனங்களோ சைக்கிளோ எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் நடந்தால் போகணும். அவங்க ஒன்றும் குதிரையிலையும் ஏறி போக மாட்டாங்க. குதிரையில் ஏறி போனால் குதிரையை பராமரிக்கிறது யார்? அதுக்கு வந்து உணவு வைக்கணும், அதை குளிப்பாட்டணும். அது வந்து அப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எட்டி மிதித்து விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே மருத்துவமனையும் கிடையாது, டாக்டரும் கிடையாது. அதனால் குதிரைகள் மேலெல்லாம் அவங்க சவாரி பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அது ஆபத்தானது கூட. அதனால் மனுஷங்க வாழ்க்கை என்பது பாதுகாப்பானதாக இருக்கணும். அப்படிங்கிறனால குதிரையில் சவாரி பண்ணுறது, வேறு எந்த இதுலேயும் சவாரி பண்ணுற வேலையை வச்சுக்க மாட்டாங்க. நடந்தே தான் போவாங்க, நடந்தே தான் திரும்பி வராங்க, வேகமாக போவாங்க, ஓடுவாங்க, நேரத்தை மிச்சப்படுத்துவாங்க. அதன் மூலம் அவர்களுக்கு தினசரி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும். நிறைய வேலைகளை தினமும் செய்ய வேண்டியிருக்கு. நண்பர்களோடு பேசணும், குடும்பத்தினரோடு நேரம் செலவழிக்க வேண்டும், குழந்தைகளோடு, மனைவியோடு, காதலியோடு நேரம் செலவழிக்க வேண்டும், விளையாட வேண்டும். தினமும் 1 மணி நேரம் நீச்சல் அடித்து குளிக்கணும். இப்படி ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது. அப்புறம் வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், வீட்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா நேரத்தை மிச்சப்படுத்தணும். சும்மா எங்கே போனாலும் நடந்தே போயிட்டு வர்றது, நடந்தே போனால் அதுலேயே உங்களுக்கு தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீணாக போயிடும். அப்போது இதெல்லாம் உணர்ந்து அங்கே உள்ள மக்கள் கண்டிப்பாக ஓடியே தீருவாங்க. எப்படி நம்ம இன்றைக்கி வந்து வாகனங்களில் ஏன் போகிறோம்? நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் வாகனங்களில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஏன் பஸ்ஸில் போகிறோம்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஏன் 2 வீலரில் போகிறோம், ஆட்டோவில் ஏன் போகிறோம்? அப்படின்னா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு. சும்மா நடந்தே போயிட்டு இருந்தால் முடியுமா? அதுலேயே 2-3 மணி நேரம் அவ்வளோதான். எந்த இடத்துக்கும் நம்ம கரெக்டாக போய் சேரவே முடியாது. அதனால தான் வாகனத்தில் போகிறோம். நேரத்தை மிச்சப்படுத்தி ஆக வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கை வாழ முடியும். அது இங்கே மட்டும் கிடையாது. நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும், நேரத்தை சேமிக்க வேண்டும், வீணாக நேரத்தை செலவழிக்கக்கூடாது. அப்போ தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அப்படிங்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மட்டுமல்ல, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நேரத்தை சேமிக்கணும், தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நம்ம நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆடல் பாடல், விளையாட்டு, குடும்பம், காதல், காமம், பெரியவர்கள் சிறியவர்கள், வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது, விவசாயம் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் தினமும். அதுக்கே நேரம் பத்தாது.
வேட்டையாடுதல், அதாவது மனுஷங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற உயிரினங்களை வேட்டையாடுவது. இப்படி இப்படி ஊரை விட்டு ஒருவேளை அவங்க ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் எங்கேயா சுற்றுலா போயிட்டு வரலான்னு கூட எப்போவாது பிளான் போடுவாங்க. இப்படி வாழ்க்கை அறிவுபூர்வமாக இருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து சும்மா மூட நம்பிக்கை, கோயில் கொடை வைக்கிறது, திருவிழா வைக்கிறது, பொங்க பானை வைக்கிறதுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் அவங்களுக்கு இது எங்கள் குலசாமி இது அப்படின்லாம் அந்த கலாச்சாரமே அங்கே கிடையாது. இந்த பொங்க வைக்க, கடா வெட்டுறது, பொங்கி திங்கிறது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையே அங்கே கிடையாது. அவங்களாம் அறிவுபூர்வமானவர்கள், பகுத்தறிவு உடையவர்கள். எப்படி வாழ்வாங்க? பகுத்தறிவு முற்றிலும் 100%. 2040 பிறகு திடீர்னாலே அப்போ நாம் தான் இன்னும் அங்கே போகிறோம். அப்போ நம்ம டக்குன்னு மாறிடுவோமான்னா நாம் வந்து மாற மாட்டோம். இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் அவங்க மாறிடுவாங்க. அவங்க வந்து இப்போ நாம் மாற மாட்டோன்னா நான் மாறிடுவேன், நீங்கள் மாறுவீங்களா அப்படின்ட்டு எல்லோரும் என்ன மாதிரி எல்லோரும் மாற முடியாது. அப்போ வந்து என்ன மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே அப்படி இல்லை. இந்தியாவில் சரி, அரபுகள் எல்லாம் மூட நம்பிக்கையில் ஊறி போய் நிறைய கூட்டம் இருக்குது. பல கோடிக்கணக்கான பேர் மூட நம்பிக்கையில் இன்னும் சடங்கு, கோயில் வழிபாடு அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் இன்னும் இந்த இன்னும் 20 வருஷம் கழித்து நம்ம அங்கே தான் போகிறோம். அதனால் இவங்க தான் அங்கே போயிருப்பாங்க. இவங்க வந்து அங்கே போனால் உடனே இங்கே உள்ள வழக்கத்தை தான் கடைப்பிடிப்பாங்க. கோயில் வழிபாடு, குலசாமி, பொங்கப்பானை அப்படின்னு சொல்லிட்டு கடா வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கே பண்ணுவாங்க. ஆனால் வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த வேலைகள்லாம் தவிர்த்து விடுவார்கள். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பகுத்தறிவு உடையவர்களாக இருப்பார்கள். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் வந்து ஒரு நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் எங்கே போனாலும் ஓடி போகிற வழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஓடி போகணும். அதுவும் வந்து ரொம்ப மெதுவாக ஓடுனா, இப்போ நடந்து போனால் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம் அப்படின்னா 20 நிமிஷம் ஆகுது. அதுவே ஓடி போனால் 5 நிமிஷம் ஆகும். அதுவே கொஞ்சம் வேகமாக ஓடினா ஒரு 3 நிமிஷம் ஆகும். அப்போ எவ்வளோ நேரம் மிச்சமாகும், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் அதுக்காக ரொம்ப வேகமாகலாம் ஓட மாட்டாங்க. ஏன்னா அது விபத்துகளை ஏற்படுத்தும், கீழே விழுந்துட்டா அடிபடும். அதனால் ஒரு பாதுகாப்பான வேகம், இதுக்கு மேலே அளவுன்னு ஒன்று இருக்குது. ஓடுவதிலும் ஒரு அளவு இருக்குது. இதுக்கு மேலே ஓடக்கூடாது, ஓடினா விபத்து ஏற்படும். அதனால் வந்து நேரத்தையும் மிச்சப்படுத்தணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதுக்காக அவங்க வந்து ரொம்ப மெதுவாக ஓட மாட்டாங்க, அதுக்காக ரொம்ப வேகமாகவும் ஓட மாட்டாங்க. பாதுகாப்பான வேகத்தில் ஓடி ஒரு இடத்துக்கு போகணுன்னா வீட்டுக்கு வரணும். இப்போ தெருவுக்கு போயிட்டு அங்கே ஒரு நண்பரை பார்த்துட்டு சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேருந்து வீட்டுக்கு ஓடியே வருவாங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி. ஓடுறதுக்கு வயசுலாம் தேவையில்லை. சின்ன பசங்க தான் ஓடுவாங்க, பெரியவங்க ஓட மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஓடணும், ஓட முடிந்தால் ஓடணும். நேரத்தை மிச்சப்படுத்துறது எல்லாத்துக்கும் தானே அவசியம். அப்போ எல்லோரும் தானே ஓடி ஆகணும். அப்போது வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மக்கள் உலகம் முழுக்க எல்லோரும் ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். அவங்க வாழ்க்கை முழுதும் அதுலேயே உடற்பயிற்சி கிடச்சிரும் பாருங்கள். அதுலேயே அவங்களுக்கு உடற்பயிற்சி. இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டப்பயிற்சி காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் தினமும் ஒரு வாட்டி தான் நடைப்பயிற்சி செய்கிறாங்க. ஓட்டப்பயிற்சி செய்கிறவர்கள் மிக குறைவு, நடைப்பயிற்சி செய்கிறவர்களும் மிக குறைவு. அப்படி நடைப்பயிற்சி செய்தாலே உடம்பு ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. எனக்கு வாக்கிங் போகிறேன், எனக்கு நல்லா இருக்குங்க, காலையில் ஒரு வாட்டி தான் போகிறேன். 2 வேளை போகிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அந்த மக்கள் வந்து வயசு வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஓடி போவாங்க. ஓட்டமும் நடையுமாக அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு அதிலே உடற்பயிற்சி கிடச்சிரும். ஏன்னா எங்கே போனாலும் ஓடி போகிறது, பக்கத்து வீட்டுக்கு போகிறது, அல்லது வந்து கிரவுண்டு தெருவில் இருக்கிற அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போகிறது, எங்கே போனாலும் ஓடி தான் போகிறது. விவசாய நிலத்துக்கு போகணுமா ஓடி போவாங்க, விவசாய நிலத்துலேருந்து திரும்ப வீட்டுக்கு வரணுமா ஓடி தான் வருவாங்க. இப்படி எங்கே போனாலும் ஓடியே போயிட்டு ஓடுவாங்க, நடப்பாங்க. இதிலே அவங்க ஒரு நாளில் காலை 6 மணிலேருந்து ஆரம்பித்து மாலை 6 மணி வரை மனித அந்த விழிப்போடு இருக்கிற நேரம். அதில் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. மத்தியானம் 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்புறம் மொத்தம் 10 மணி நேரம் அவங்க விழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஓட்டமும் நடையுமாக இருக்கும். உட்காந்து பேசுவாங்க, காதலியோடு அவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கலாம், கொஞ்சலாம், எல்லாம் பண்ணலாம். இதுக்கிடையில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாச்சும் ஒரு ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் தவிர்த்து பார்த்தாக்கா, உட்காந்து நண்பரோடு உட்காந்து பேசுகிறது, உட்காந்துக்கிட்டே ஏதாவது விளையாடுறது, இதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். இதிலே அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உறுதியாக மாறிவிடும்.
நாம் இன்றைக்கி வந்து 1 மணி நேரம் வாக்கிங் போனாலே உடம்பு நல்லா இருக்குன்றோம். 1 மணி நேரம், அதுவே 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் உடம்பு. அதுவே 2 மணி நேரம், காலையில் ஒரு வாட்டி ஓடுறது, மாலையில் ஒரு வாட்டி ஓடுறது, 2 தடவை ஓடிட்டோன்னா உடம்பு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் தினசரி 6 மணி நேரம் ஓட்டமும் நடையுமாகவே அவர்கள் இருப்பார்கள். அப்புறம் விவசாய நிலத்தில் உழைக்கிறது, ஒரு பரபரப்பாக போய் வேலை செய்கிறது, இப்படி ஓட்டமும் நடையுமாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறதுனால அவங்க உடம்புல எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். உறுதியாக இருக்கும். அத்தனை பேர் உடம்பும் உறுதியாக இருக்கும். தொப்பைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ரொம்ப குண்டாக இருக்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒல்லியாக தான் இருப்பாங்க. ரொம்ப இந்த பர்மன் பல்காலாம் இருக்க மாட்டாங்க. பல்கா, ஆணழகன் அதெல்லாம் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. பழங்கள், காய்கறிகளை தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. கோதுமை, அரிசி இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி தானிய உணவுகளே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரை வகைகள், மூலிகைகள், கடலைகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தயிர், மோர், பால் இதெல்லாம் சாப்பிட்றவங்க, தேன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக குண்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஒல்லியாக தான் இருப்பாங்க. நல்லா உடல் உறுதியாக இருக்கும். ஒரு ஓட்டம் நடையுமா இருப்பாங்க. பரபரப்பாக பறவைகளை போல் சிக் 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 சிக். அதனால் அந்த வாழ்க்கை எவ்வளோ ஆரோக்கியம், அறிவுபூர்வமாக இருப்பாங்க. நல்லா ஓடிட்டாலே உடல் அந்த ஒரு உடற்பயிற்சி நல்ல உடல் அந்த பயிற்சி கிடச்சிட்டாலே என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் பயனில்லாத வேலைகளை செய்ய மாட்டீங்க. நல்ல உடல் உழைத்து விட்டாலே நீங்கள் பயனில்லாத வேலைகளை செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது பயனுள்ள வேலைகளை செய்வீங்க. அதான் உடல் உழைப்போட அதிசயம். நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, தயங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பு உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் உடல் உழைத்து விட்டாலே போதும். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி செய்து விட்டாலே உங்களால் அன்றைக்கு முழுதும் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது பயனுள்ள வேலைகளை ஏதாவது செய்யணும்னு தான் தோணும். நினைக்கிறத செஞ்சுருவீங்க, உடனே செஞ்சுருவீங்க. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அப்போது உடற்பயிற்சி, அப்போ அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் பாருங்கள். தினமும் 6 மணி நேரம் அவங்க உடல் உழைப்பு அவங்ககிட்ட இருக்கும். ஓட்டமும் நடைமுமாக இருப்பார்கள். தினமும் 6 மணி நேரம் கண்டிப்பாக யாருமே தவற மாட்டாங்க. அப்போது அவங்க வந்து எவ்வளோ அறிவுபூர்வமானவர்களாக இருப்பாங்க பாருங்கள். அவங்களாம் வந்து சாதாரண கற்பனை பண்ணியும் இப்போ அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. எளிமையாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட மூட நம்பிக்கை இருக்காது. அவங்க உடல் அவ்வளோ அழகாகவும் உறுதியாகவும் இருக்கும். அவங்க வாழ்க்கையும் அழகாக இருக்கும். வாழ்க்கையிலும் அவ்வளோ உறுதி இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். எது வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாத வேலையை செய்யவே மாட்டாங்க. நேரத்தோட அருமையை தெரிந்தவர்களாக அவர்கள் இருப்போம். மூட நம்பிக்கைன்னு என்ன தெரியுமா? நேரத்தோட அருமை தெரியாதவர்களுடைய நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. தேவையில்லாத வகையில் நேரத்தை செலவழிப்பாங்க. மூட நம்பிக்கை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அதிலே நேரத்தை செலவழிப்பாங்க. தேவையில்லாத சடங்குகளை செய்வாங்க. உழைப்பை வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. உழைப்போட மரியாதை தெரியாது. இப்போ வந்து நிறைய ஒரு கல்யாணம்னா 6 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. அந்த 6 லட்சம் 5 லட்சம் எப்படி வந்தது? நீ நேரத்தை செலவழித்து, உழைப்பை செலவழித்து சம்பாதித்ததால் தானே அந்த பணமும் உனக்கு வந்தது. அந்த பணம் உனக்கு வந்துச்சு. 5 லட்சம் சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ உழைப்பு அதில் இருக்குது. 1.5 வருஷம் கஷ்டப்பட்டால் தான், 2 வருஷம் கஷ்டப்பட்டால் தான் 5 லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு சாதாரண மக்களால். 2 வருஷம் சம்பாதிச்சாதான் கஷ்டப்பட்டு 2 வருடம் முழுமையாக செலவழித்து அந்த பணத்தை ஒரே நாளில் நீ எப்படி செலவழிச்சிட்ற? ஒரே நாளில் ஒரு கல்யாணன்ற பேரில் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுறது. அந்த மூட நம்பிக்கை உடையவர்களுக்கு உழைப்போட அருமையும் தெரியாது, நேரத்தோட அருமையும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. அதனால் ரொம்ப எளிமையாக கல்யாணத்தை நடத்திட்டு உழைப்பையும் நேரத்தையும் மிச்சப்படுத்திட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது தானே. அதனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மக்கள் வந்து, அந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற அந்த மக்கள் வந்து ரொம்பவும் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள். அதனால் அவங்க வந்து உடல் உழைப்பு அவங்ககிட்ட அற்புதமாக இருக்கும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது தான் அவர்கள் வாழ்க்கை முறை. தினசரி 6 மணி நேரம் ஓட்டமும் நடையுமாக இருப்பார்கள். ஓட்டமும் நடையுமாக சுறுசுறுப்பாக ஒரு எறும்புகளைப் போல அவர்கள் உழைத்து கொண்டிருப்பார்கள். நம்மளாம் வந்து குரங்கில் இருந்தது, நம்மளுடைய இனமே குரங்கு தான். நம்ம குரங்கின் இயல்பு தான் சுறுசுறுப்பாக அங்கங்கே துருதுருன்னு இருக்கிறது தான். இதில் வேறு போட்டி வேறு இருக்கும். வாழ்வதில் போட்டி, ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக வாழ்வதில் ஒரு போட்டி போட்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இன்றைக்கி விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், ஒவ்வொரு நாளும்
குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், காதல். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்றைய வாழ்க்கையை நாம் திருப்தியாக அனுபவித்தோம். இன்றைய வாழ்க்கை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பகல் பொழுதில் இந்த வாழ்க்கையை நான் அனுபவித்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியாக கழிந்தது. இப்படித்தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது. நேரத்தை மிச்சப்படுத்தணும். அதனால் மூட நம்பிக்கை இருப்பவர்கள் கண்டிப்பாக, மூட நம்பிக்கை இருந்தால் சோம்பேறித்தனம் தான் வரும், தேவையில்லாத வேலையை தான் செய்வாங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட தேவையில்லாமல் இந்த தினமும் இந்த கோயில்களுக்காக வழிபாட்டுகளுக்காக நேரத்தை செலவழிப்பது, அதெல்லாம் மூட நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் அப்படின்னு தெரியல. அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. உடல் உழைப்புங்கிறது கிடையாது, உடற்பயிற்சிங்கிறது பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது. அப்போ அவங்களுக்கு நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் தான் போகும். நீங்கள் நேரத்தோட நல்ல அறிவுடையவர்கள் அப்படின்னு இருக்காங்கனாலே, அவங்களே உடற்பயிற்சி செய்யலைன்னா, அவங்களுக்கே 2 நாள் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா அவங்களாலே நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ ஒரு பெட்ரோல் கிணறே உனக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய 2 வீலரில் நீ பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி ஓடும். நீ பெட்ரோல் கம்பெனிக்கே ஓனராக இருக்கலாம், நீ ஓனராக இருந்தாலும் நீ உன்னுடைய 2 வீலருக்கோ உன்னுடைய காருக்கோ பெட்ரோல் போட்டால் தான் அல்லது டீசல் போட்டால் தான் வண்டி ஓடும், சும்மா ஓடாது. அது மாதிரி நீ எவ்வளவுதான் பகுத்தறிவு உடையவராக இருந்தால் கூட, பெரிய அறிவுபூர்வமான பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட, நீ தினசரி உடற்பயிற்சி செய்தால்தான், உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் உன்னால் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும். இல்லைன்னா நீ சோம்பேறியாக தான் இருப்ப. பெரிய அறிவாளின்னு நீ நினச்சிட்டு இருந்தால் கூட நீ சோம்பேறி ஆகிடுவ. அதனால் நீ அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் நேரத்தை பயன்படுத்தணும்னா உடற்பயிற்சி செய்தே ஆகணும், சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் எப்படி தெம்பு வருதோ அதே மாதிரி உடற்பயிற்சி செய்தால்தான், உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் நாம் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும். இன்றைக்கி பயனில்லாத வேலைகளை ஏன் செய்கிறாங்க? மூட நம்பிக்கை அத்தனையும் பயனில்லாத வேலைகள். கோயில் வழிபாடு, அது எல்லாமே கோயில்களில் போகிறது, கடவுள் வழிபாடு, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது எல்லாமே மூட நம்பிக்கை. தேவையில்லாமல் பயனில்லாத வகையில் நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதுக்காக எவ்வளோ நேரத்தை தினம் உழைப்பை செலவழிக்கிறாங்க, பணத்தை செலவழிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் காரணம்? இவங்க உடல் உழைப்பு இல்லை, இவங்ககிட்ட உடல் உழைப்பு இல்லை, உடற்பயிற்சி இல்லை. அது போதாத குறைக்கு நிறைய உடல் உழைப்பில் ஈடுபடுவாங்க. விவசாயிகள்லாம் உடல் உழைப்பில் ஈடுபடலையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கடந்த காலத்தில் உடல் உழைப்பில் ஈடுபட்டார்கள், ஆனால் சிகரெட் பீடி குடித்தாங்க. பீடி குடிக்கிறது, மதுபானம் அருந்துவது, இந்த மாதிரி வழக்கம்லாம் இருக்குது. அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துவது, ஒரு சர்வாதிகாரியாக ஆண் சர்வாதிகார மனப்பான்மை, இதெல்லாம் பீடி குடிக்கிற மாதிரி தான். பீடி குடிக்கிறது எவ்வளோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி கேடான ஒரு விஷயம். இந்த மாதிரியான வழக்கங்கள்னால்தான் இவர்கள் உடல் உழைத்தால் கூட இவர்களால் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர முடியவில்லை. பயனில்லாத வேலைகளில் தான் அப்புறம் இவங்க செய்வாங்க. அப்புறம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர விடாது. எல்லாமே போதை உணவுகள், ஊக்க மருந்துகள். அதனால் நேரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் அறிவுபூர்வமானவர்கள். மூட நம்பிக்கை உடையவர்கள் எவ்வளோ தான் உடல் உழைத்தாலும் அவர்கள் கண்டிப்பாக நேரத்தை அவர்களுக்கு பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியாது. அதனால் நேரத்தோட முக்கியத்துவத்தை உணர வேண்டும். என்றால் நேரத்தோட முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் பயனுள்ள வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். அப்போது எங்கே போனாலும் ஓட்டமும் நடையுமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிற, ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற வேலை எல்லாமே பயனுள்ள வேலைகள் தான் இருக்கும். பயனற்ற வேலைகளை அவங்க செய்யவே மாட்டாங்க.